வேதம் சொல்கிறது, கடலிலே ஓரத்துல ஒதுக்கி விடப்பட்ட அந்த கப்பலை ஆண்டவர் தனக்காக கேட்டாராம். அப்படின்னா நைட்டு முழுக்க பிரயாசம் எடுத்து அதில் ஒன்றும் அகப்படாத உடனே இந்த கப்பல் ஓரம் கட்டப்பட்ட ஒரு படகு. இந்த உலகத்தாலே ஓரம் கட்டப்பட்ட, இந்த உலகத்தாலே ஒதுக்கி விடப்பட்ட, இந்த உலகத்தாலே பல முயற்சி எடுத்து ஒண்ணுமே செய்ய முடியாத சில மனிதர்களை ஆண்டவர் சீக்கிரமாய் தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டுதான் 153 பெரிய மீன்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அவைகளை கொண்டுதான் கர்த்தர் இடம் கொள்ளாமற அளவுக்கு நிரப்பி மற்றவர்களையும் உதவி கேட்கிற அளவிற்கு கர்த்தர் நிரம்பி வழிகிற படகாய் கர்த்தர் உங்களுடைய படகை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுடைய வீட்டிலே ஓரம் கட்டப்பட்ட அந்த பிள்ளை, உங்களுடைய வீட்டிலே ஓரம் கட்டப்பட்ட அந்த குடும்பத்தை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அதைத்தான் வேதம் சொல்கிறது, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர்.